ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. இந்த குழம்பு பிடிக்காதவங்க மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இத வந்து இத மண் சட்டியில சமைச்சு பாருங்க. இன்னும் டேஸ்டியா இருக்கும். மண் சட்டியில ஃபர்ஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வணக்கி, அதை ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதே பாத்திரத்தில கொத்தமல்லி, பூண்டு, சீரகம், வரமிளகாய், மிளகு, பட்டை, கிராம்பு ஆப்ஷனலு. ஸோ இத வந்து போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்குனதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இத நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு ஆட் பண்ண போற மசாலா. அதுக்கப்புறம் அதே மண் சட்டியில வந்துட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு, பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு தான் ஸ்பெஷலு. ஸோ இத ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து மசாலா ஸ்பெஷலா எதுவும் தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி அதில எடுத்து வணக்கி வச்சதுனால வேணுனா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த வணக்கி வச்சிருந்த மசாலா எடுத்து ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாட்டோட இத வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். எங்க வீட்டு சைடு இப்படிதாங்க செய்வோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்